கௌதம முனிவரை பாருங்கள். கௌதம முனிவர் அதிகாலையில் கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வது, பூஜை செய்வது வழக்கம். குடிசையிலே உறங்கி கொண்டிருக்கிறார். இந்திரனுக்கு அகலியையே அடைய வேண்டும் என்று ஆசை வருகிறது. கோழியை போன்று சத்தம் விடுவதற்குள் கேட்கிறது. எவ்வளவு பெரிய முனிவர்! முற்றும் துறந்தவர் என்கிறோம், முற்றும் உணர்ந்தவர் என்கிறோம். எல்லாவற்றையும் தெரிந்த முனிவரால் கூட கூவியது உண்மை கோழியா பொய்க்கோழியா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படியே மகாபாரதத்தை வந்து பாருங்கள். தர்மதேவனுடைய மகன் தர்மர் என்று சொல்கிறோம். யுதிஷ்டர் தர்மதேவனுக்கே மகன். தேவருடைய பிள்ளை என்றால் எத்தனை விஷயங்கள் தெரிந்திருக்கும், எவ்வளவு தத்துவங்கள் தெரிந்திருக்கும். அந்த தர்மருக்கு கூட சபையிலே அமர்ந்திருக்கிற போது சூதாட வாருங்கள் என்று அழைத்த போது சூதாடுவது சரியா தவறா என்று நிர்ணயிக்க முடியவில்லை. சூதாட்டத்தை தானே தேர்ந்தெடுத்தார். அதனால் தானே மகாபாரத போரே உருவானது. எத்தனை பெரிய மாற்றம் மகாபாரதத்திலே அந்த ஒரு சூதாட்டத்தாலே உருவாகி போகிறது. பாஞ்சாலியை சபைக்கு இழுத்து வரக்கூடிய சூழல் வந்தது பாருங்கள். பாரதியார் சொல்லுவார், பாஞ்சாலியை துச்சாதனன் இழுத்து கொண்டு அந்த சபையில் வீசுகிறான். ஆடை குலை உற்று நிற்கிறாள். அவள் ஆவென்று அழுது துடிக்கிறாள். வெறும் மாடு நிகர்த்த துச்சாதனன் அவள் மை குழல் பற்றி இழுக்கிறான். இந்த பீடையை நோக்கினன் பீமன், கரை பொங்கி எழுந்தது வெஞ்சினம் என்பார். அவ்வளவு அவல நிலையிலே பாஞ்சாலி அந்த சபையிலே வந்து வீசப்பட்டாள் பாருங்கள். இந்த நிலை எப்படி உருவானது? இந்த நிலை எப்படி உருவானது என்று கேட்டால், ஒரு கணத்தில் இதை தேர்ந்தெடுப்பதா அல்லது இந்த வழியை தேர்ந்தெடுப்பதா என்று தெரியாமல் துவண்டு போன காரணங்கள் தான்.